இந்த தர்பூசணிய இன்ஜெக்ஷன் மூலமா கலர் வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையான தண்ணி தான். இத நிறமாற்றப்பட்டிருக்காங்க. இதை எந்த அதிகாரியாவது சோதனை செஞ்சு இதை நிறமாற்றப்பட்டிருக்காங்க, இது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்களா? கடைசியா விவசாயிங்க வயிற்றுல தான் அடிக்கிறாங்க. இதனால ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் பெரிதளவுல பாதிப்படைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானங்கள். அடுத்ததா நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணி. உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் தர்பூசணியை சோதனை செஞ்சு இன்ஜெக்ஷன் மூலமா தர்பூசணிக்கு கலர் கொடுக்கறாங்க. ரெட் கலரா மாறுறதுக்காக ஊசி மூலமா அவங்க கலரை நிறமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விவசாயிகள் சார்பா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தான் இந்த பதிவை நாங்க பதிவு செய்யறோம். இப்போ நம்ம தர்பூசணியை நம்ம கட் செய்ய போறோம். இதோட நிறம் ரெட் கலர் எப்படிங்கறதையும் இந்த செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானத்தோட நிறங்கள் எப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் பாருங்க. இப்ப நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணியோட இயற்கையான நிறத்தை நம்ம காட்ட போறோம். இது பாத்தீங்கன்னா தர்பூசணியோட இயற்கையான நிறம். அதாவது இந்த ரெட் கலர் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் போடாம நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணியோட இயற்கையான நிறம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாவப்பழம். பாத்தீங்கன்னா நாவப்பழத்தோட இயற்கையான நிறம். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானங்கள், செயற்கை முறையில நிறமூட்டப்பட்ட குளிர்பானங்கள். இத பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது சுத்தமான தண்ணி. இயற்கையாவே தண்ணிக்கு நிறம் கிடையாது. இது செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பானம். இயற்கையாவே தண்ணிக்கு நிறம் கிடையாது. இதுவும் ஒரு வகையான தண்ணி தான். அப்போ இதுக்கு மட்டும் நிறம் எப்படி வந்தது? இத எந்த ஒரு அதிகாரியாவது சோதனை செஞ்சு இந்த குளிர்பானம் நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பானம் உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்களா? விவசாயிங்க விளைஞ்ச தர்பூசணிய நிறமூற்றப்பட்டிருக்காங்க, நிறம் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோ பதிவால மக்கள் மத்தியில ஒரு குழப்பம். தர்பூசணி சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இதனாலேயே தர்பூசணியை வாங்க மக்கள் யாருமே முன் வரல. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் மக்கள்